கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் 67 முதல் 2 வசனங்கள். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்கும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். வேதம் திட்டமும் தெளிவுமாய் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நமக்கு இறங்குகிறவர். அவர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி ஆசீர்வதிக்கிறவர். அவர் தமது கிருபையினாலே எல்லாரையும் ரட்சிக்கிறவர். தேவனுக்கு பயந்தவர்கள் மேல் தமது மகிமை உதிக்க செய்கிறவர். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சேட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள் என்று சொல்லி மல்கியாவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் பொழுது தேவன் செய்கிறதான முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுடைய இருண்டு போன வாழ்க்கை மாறும். உங்கள் கட்டுகள் உடைக்கப்படும். வியாதிகள் சொஸ்தமடையும். உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். தரித்திரங்கள் நீங்கி ஆசீர்வாதமான மழை பொழியும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவருடைய ஒளி ஜனங்கள் மேல் உதித்தது பொழுது இருள் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி மத்தேயு 4:15 நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஜனங்கள் மேல் இருந்த இருளின் அதிகாரம் நீங்கியது. கட்டுகள் உடைக்கப்பட்டது. சகல ஜனங்களின் வியாதிகளும் நோய்களும் நீங்கி சொஸ்தமாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவது தேவன் செய்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினால், நீ கர்த்தருக்காய் எழும்பி பிரகாசிக்கிற பாத்திரமாய் மாறுவாய். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 60ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்மேல் உதிக்கும்போது அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அந்த மகிமை அநேகரை கர்த்தருக்கு நேராய் திருப்பும். கர்த்தருடைய மகிமை யோவான் ஸ்நானகனை நிரப்பியிருந்த பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறினான். யோவான் 5:23 அநேகரை அவன் கர்த்தருக்கு நேராய் திருப்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது தெய்வம் செய்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணினால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்விகள் வருவதே இல்லை. எந்த சத்ருவும் உன்னை தோற்கடிக்க முடியாது. ஏனெனில் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். சத்ருவை நீ தோற்கடிப்பாய். அவைகளை மிதித்து போடுவதற்கு கர்த்தர் உனக்கு பலனையும் கொடுத்திருக்கிறார். எந்த இருளின் அதிகாரமும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா 60:20 நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களின் முகங்கள் பிரகாசம் அடைந்தன. மோசேயின் மேல் கர்த்தருடைய மகிமை உதித்தது பொழுது அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி சங்கீதம் 34:5 என்கிற வசனத்தின்படி அவரை நோக்கி பார்க்கின்ற எல்லாருடைய முகங்களும் பிரகாசம் அடையும். எல்லாரும் அவருடைய மகிமைக்குள்ளாய் கடந்து வருவார்கள். அப்பொழுது அவருடைய இரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவ்விதமாக ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.